சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கில் ராணுவத்தின் அடாவடி, ஹர்த்தாலுக்கு மனோ கணேசன் ஆதரவு. முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை ரத்து செய்யும் தீர்மானம். யாழில் பெய்த கனமழை 32 பேர் பாதிப்பு. வேலையற்ற பட்டதாரிகள் கொழும்பில் ஆர்ப்பாட்டம். திட்டமிட்டு இனப்படுகொலையை தொடர்ந்து மூடி மறைக்கும் அரசாங்கம். கட்டுநாயக்கவில் தங்க பிஸ்கட்டுகளுடன் சிக்கிய நபர். புலம்பெயர்ந்த தமிழர்களால் மஹிந்தவுக்கு பேராபத்து. மன்னார் காற்றாலை விவகாரம், ஜனாதிபதியுடன் சந்திப்பு. கிளிநொச்சியில் பயங்கரம், வயோதிப மாது வெட்டி படுகொலை. பிரதமர் பதவியிலிருந்து கரணியை நீக்கினால் அனுர அரசுக்கு என்ன கிடைக்கும்? கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கில் ராணுவத்தின் அராஜகத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட உள்ள ஹர்த்தாலை தாம் ஆதரிப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்தார். முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியில் ராணுவத்தால் அழைக்கப்பட்ட நபர் மாயமாகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டமைக்கு எதிர்ப்பினை தெரிவித்து இலங்கை தமிழரசு கட்சி எதிர்வரும் 15ஆம் தேதி ஹர்த்தாலை முன்னெடுக்க உள்ள நிலையில் அதற்கு ஆதரவு தெரிவித்து மனோ கணேசன் ஊடகங்களுக்கு அறிக்கை ஒன்றை அனுப்பி வைத்தார். அதில் கடந்த 7ஆம் தேதி 5 தமிழ் இளைஞர்கள் முத்தையன்கட்டு ராணுவ முகாமுக்கு சிப்பாய்களால் அழைக்கப்பட்டனர். பின்னர் அவர்கள் அந்த முகாமில் இருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கை தமிழரசு கட்சி நீதியான விசாரணை, வடகிழக்கில் இருந்து மேலதிக ராணுவ குறைப்பாகிய கோரிக்கைகளை முன்வைத்து வெள்ளிக்கிழமை நடத்தும் முழு அடைப்பு என்ற ஹர்த்தாலை ஆதரிப்பதாக அவர் இதன்பொழுது தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி உரிமைகள் சட்டத்தை ரத்து செய்வதற்காக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையை உயர்நீதிமன்றினூடாக சவாலுக்குட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 1986ஆம் ஆண்டு 4ஆம் இலக்க ஜனாதிபதி உரிமைகள் சட்டத்தை ரத்து செய்வதற்காக முன்மொழியப்பட்ட ஜனாதிபதி உரிமைகள் சட்டமூலத்தின் அடிப்படையில் குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆர்வலர் ரேணுகா துஷ்யந்த பெரேரா இந்த மனுவுக்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மைக்கு மேலதிகமாக வாக்கெடுப்பு மூலம் மக்கள் ஒப்புதல் தேவை என்று அறிவிக்க கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார இந்த மனுவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். அதன்படி இந்த சட்டம் மூலம் நடைமுறைக்கு வருமாயின் முன்னாள் ஜனாதிபதிகள், அவர்களது குடும்பங்கள் மற்றும் ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சலுகைகளை ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை பெய்த கனமழை காரணமாக யாழ்ப்பாணத்தில் 7 குடும்பங்களைச் சேர்ந்த 32 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விடயத்தை யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபலிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்தார். அத்துடன் பருத்தித்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட J393 கிராம சபை பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 2 பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிணைந்த வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் பெலவத்தையில் உள்ள கல்வி அமைச்சின் முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. சுமார் அரை மணி நேரம் கல்வி அமைச்சுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வேலையற்ற பட்டதாரிகள் பின்னர் பேரணியாக சென்று பெலவத்தையில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்பொழுது மக்கள் விடுதலை முன்னணியின் கட்சி அலுவலகத்திற்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் கொண்டிருந்த கொள்கையினையும் வாக்குறுதியினையும் தற்போது மீறியுள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். நாடு முழுவதும் தற்போது சுமார் 35,000 வேலையற்ற பட்டதாரிகள் இருப்பதாகவும், கொள்கை பிரகடன அறிக்கை மூலம் இந்த வேலையற்ற பட்டதாரிகளுக்கு தொழில் வழங்குவதாக வாக்குறுதி அளித்த அரசாங்கம் அதனை மீறியுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாட்டில் இனப்படுகொலைதான் நடைபெற்றது என்பதை ஏற்றுக்கொள்ள எந்த அரசாங்கமும் தயாராக இல்லை என ஈழமக்கள் புரட்சிகர முன்னணியின் தலைவரும் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், செம்மணி மாத்திரமல்ல, மன்னாரில் புதைகுழி ஒன்று திறக்கப்பட்டது. அதில் இருந்தும் எலும்பு கூடுகள் எடுக்கப்பட்டது. பின் அது குறித்த முறையான தகவல் எதுவும் வெளியில் வரவில்லை. இதேபோலதான் முல்லைத்தீவிலும் நடைபெற்றது. அதை விசாரித்த நீதிபதி நாட்டை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்பட்டு நாட்டை விட்டு வெளியேறினார். அதனுடைய முறையான தகவல்கள் எதுவும் வெளியில் வரவில்லை. இந்த நிலையில் தற்போது எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட போதும் எந்த அரசாங்கமும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என அவர் இதன் பொழுது கருத்து வெளியிட்டிருந்தார்.
கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் 11.5 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள தங்க பிஸ்கட்டுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இந்த தங்க பிஸ்கட்டுகளின் எடை 1 கிலோகிராம் 2.66 கிராம் என்று கூறப்பட்டுள்ளது. துபாயிலிருந்து வாகன உதிரி பாகங்களை இறக்குமதி செய்யும் போர்வையில் அவை நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி கைது செய்யப்பட்டுள்ள நபர் சிலாவத்தையில் வசிக்கும் 58 வயதுடையவர் என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வாகன உதிரி பாகங்களுக்கு விதிக்கப்பட்ட வரியை சுங்க அதிகாரிகளுக்கு செலுத்திவிட்டு திரும்பி வரும்போது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் சந்தேகத்தின் பேரில் சோதனை செய்ததில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை போருக்கு இராணுவ தீர்வை நாட ஊக்குவித்த ஜேவிபி அவரின் சலுகைகளை குறைப்பதன் மூலம் தமிழ் புலம்பெயர்ந்தோரின் அச்சுறுத்தல்களுக்கு அவரை ஆளாக கூடாது என்று கட்சியிலிருந்து விலகிய ஜேவிபியின் அரசியல் குழு உறுப்பினராக நந்தன குணத்திலக்கு தெரிவித்தார். ஹிக்கடுவையில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேட்டியளித்த அவர் தமிழ் புலம்பெயர்ந்தோர் மற்றும் ஜேவிபியின் அரசியல் குழு உறுப்பினர்கள் பலரின் தூண்டுதலின் பேரில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறைக்கும் முன்மொழியப்பட்ட சட்டத்தின் மூலம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமிழ் பிரிவினைவாத இயக்கங்களில் லக்காக இருப்பது மிக கவலைக்குரியது என்று கூறியுள்ளார். இது தொடர்பில் அரசாங்கம் எங்கள் கருத்துக்களை புறக்கணிக்காமல் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரே ஜேவிபி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் கூட்டமைப்பை உருவாக்கியது. அதன் தலைவர் ஜேவிபி தலைவர் ரோஹண விஜயவீரவை படுகொலை செய்த தொரதனியா ஆவார். தேசிய மக்கள் சக்தியை ஆட்சிக்கு கொண்டு வருவதில் தமிழ் புலம்பெயர்ந்தோர் பெருமளவில் முக்கிய பங்கை வகிக்கிறார்கள். செம்மணி புதைகுழியை அகழ்வதில் அதிக ஆர்வம் காட்டும் அரசாங்கம் இப்போது சூரியகந்தம் மற்றும் கோகந்தர புதைகுழிகளும் இதேபோன்று ஆர்வத்தை காட்டியுள்ளது. 2010 ஜேவிபி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவை ஆதரித்து அவரை ஆட்சிக்கு தேர்ந்தெடுத்த பிரச்சாரம் செய்தது. சரத் பொன்சேகா வெற்றி பெற்றிருந்தால் ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருந்திருப்பார். திருகோணமலையில் ஜேவிபி இயக்கத்தை அடக்கியவர் சரத் பொன்சேகா. ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டத்திலும் சோசலிசத்தை நோக்கி செல்லும் இயக்கத்திலும் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். பிரிவினைவாத இயக்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய அரசியல் நெருக்கடியை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தீர்த்து வைத்தார். ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான சோசலிசத்தை நோக்கிய போராட்டத்தில் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். இதன் அடிப்படையில் நாங்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அரசாங்கத்தை உருவாக்கியிருக்கிறோம் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார். மன்னாரில் அமைக்கப்பட்டு வரும் காற்றாலை தொடர்பில் ஜனாதிபதியுடனான சந்திப்பு எதிர்வரும் 13ஆம் தேதி இடம்பெறவுள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் அமைக்கப்பட்டு வரும் காற்றாலை மற்றும் இல்மெனைட் அகழ்வுக்கு எதிராக மக்கள் போராட்டம் ஒன்றை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதியுடனான சந்திப்பு இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கை பல தரப்பாலும் விடுக்கப்பட்டது. இதன் பிரகாரம் வருகின்ற 13ஆம் தேதியன்று வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளுடன் ஜனாதிபதி சந்திப்பொன்றை ஜனாதிபதி செயலகத்தில் ஏற்பாடு செய்துள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் தனிமையில் இருந்த வயோதிப பெண்மணி ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதன்படி கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஊற்றுப்புலம் பகுதியில் தனிமையில் வசித்து வந்த பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். வீட்டில் தனிமையில் இருந்தபோது குறித்த சம்பவம் இடம்பெற்றது. சம்பவத்தில் விஜயரத்னம் சரஸ்வதி என்ற 68 வயதுடைய பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டார். சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் பதவியிலிருந்து கரணி அமரசூரிய நீக்கப்பட்டால் அரசாங்கம் தன்னுடைய 3/2 பங்கு அதிகாரத்தை இழக்கும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி பிரேமநாத் தொலவத்தமாக தெரிவித்தார். அதே நேரம் தற்போதைய அரசாங்கத்தைச் சேர்ந்த 54 எம்பிக்கள் சுதந்திரமாக மாறுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். சுப்ரீம் சாட் செயற்கைக்கோள் தொடர்பான நெருக்கடி நிலைமை குறித்து கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இன்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் பல இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.